நம்ம கூலி படத்தில் வர சீன்ஸை வச்சு பார்க்கும்போது லூப்பர் அப்படிங்கிற ஹாலிவுட் படத்தோட இந்த படம் ஒத்து போகிறது நல்லாவே தெரியுது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா கூலி படத்தில் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை தடையமே இல்லாமல் தூக்க முடியும் அப்படின்னா இட் கேன் பி அ டிசாஸ்டர் அப்படின்னு ஒரு டைலாக் வரும். இதை தான் அந்த லூப்பர் அப்படிங்கிற ஹாலிவுட் படத்தில் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது ஒருத்தனை தடையமே இல்லாமல் அழிச்சிட்டு இருப்பாங்க. இது வரைக்கும் வந்த டைம் டிராவலிங் படங்கள்லேயே நம்பர் 1 தரமான படம் எதுனா அது இந்த லூப்பர் படம் தான். ஏன்னா டைம் டிராவலிங் அப்படிங்கிற பேரில் நிறைய படங்களை பார்த்தீங்கன்னா காமெடியாக எடுத்து வச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கிரிமினல் கேங்கை பற்றின ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கு. அதாவது இந்த லூப்பர் படத்துல எப்படி தடையமே இல்லாம ஒருத்தனை கொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது இந்த லூப்பர் படத்துல ஒரு மிகப்பெரிய கிரிமினல் கேங் இருக்கும். அவங்க யாரை கொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ஆளை டைம் டிராவலிங் மிஷின் மூலமா 30 வருஷத்துக்கு பின்னாடி அனுப்பிடுவாங்க. அங்க இருக்கிற இவங்களோட ஆளுங்க அந்த ஆளை கொலை பண்ணிடுவாங்க. ஸோ அதனால பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா அவரோட டெட் பாடி கூட கிடைக்காது. அந்த கொலை நடந்ததுக்கான எந்த தடையுமே கிடைக்காது. அதனாலதான் இந்த கூலி படத்துல ஒருத்தனை தடையுமே இல்லாம தூக்க முடியும் அப்படிங்கிற இந்த டைலாக் வருது. அதே மாதிரி இன்னொரு சீன்ல பாத்தீங்கன்னா நாகார்ஜுனா சொல்லுவாரு, எனக்கு ஏன் இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாரு. ஸோ இந்த சீனை வச்சு பார்க்கும்போது இது நம்ம ரஜினியை தான் சொல்றாரு. ஏன்னா நம்ம ரஜினி வந்து டைம் டிராவலிங் மிஷினை யூஸ் பண்ணி 30 வருஷத்துக்கு பின்னாடி வந்திருப்பாரு. அதனாலதான் நம்ம சத்யராஜும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்றாரு, 30 வருஷமா ஒருத்தனை ஆஃப்லைன்ல வச்சிருக்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி உன்னை யாரா இப்ப வர சொன்னது அப்படின்னு கேட்பாரு. சோ இதை வச்சு பார்க்கும்போது நம்ம கூலி படம் லூப்பர் படத்தோட ஒத்து போறது தெளிவாவே தெரியுது. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அந்த லூப்பர் படத்தோட கதையை சொன்னாதான் உங்களுக்கு தெளிவா புரியும். இந்த படத்தோட ஸ்டோரி 2044 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதுல வர ஹீரோவோட பேர் ஜோ. இவர் வந்து ஒரு கிரிமினல் ஏஜென்சில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட வேலை என்னன்னா கொலை பண்றது தான். அதாவது இந்த மாதிரி ஒரு இடத்துல இவர் போய் தயாரா கன்னை வச்சுட்டு நின்று இருப்பாரு. ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கைகள் கட்டப்பட்ட நிலையில முகத்தை கவர் பண்ணிட்டு திடீர்னு ஒருத்தர் அப்பியர் ஆவாரு. உடனே நம்ம ஹீரோ அந்த ஆளை சுட்டு தள்ளி பாடியை டிஸ்போஸ் பண்ணிடுவாரு. சோ இந்த ஆள் திடீர்னு எப்படி இந்த இடத்துக்கு வராரு அப்படின்னா டைம் டிராவலிங் மிஷினை யூஸ் பண்ணி அந்த கிரிமினல் கேங்க தான் இவங்களை அனுப்புவாங்க. அதாவது 2074 பாத்தீங்கன்னா டெக்னாலஜி ரொம்பவே பயங்கரமா டெவலப் ஆயிருக்கும். ஒருத்தர் காணாம போனாலோ அல்லது ஒருத்தர் கொலை பண்ணாலோ உடனே போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா டெக்னாலஜி அந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கும். இப்பவே பாத்தீங்கன்னா ஏதாவது அந்த மாதிரி நடந்தா உடனே போலீஸ் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா 2074 அப்படிங்கிறப்ப டெக்னாலஜி ரொம்பவே பீக்ல இருக்கும். அதனால தடையமே இல்லாம ஒருத்தரை கொல்லவே முடியாது. அதனால இந்த கிரிமினல் கேங் வந்து ஒரு டைம் டிராவலிங் மிஷினை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த டைம்ல அது சட்டவிரோதமா இருந்தாலும் சட்டத்துக்கு புறம்பா இவங்க அந்த டைம் டிராவலிங் மிஷினை பயன்படுத்தி யாரை கொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள கைகளை கட்டி முகத்தையும் மூடி இந்த டைம் டிராவலிங் மிஷின்ல வச்சு 30 வருஷத்துக்கு பின்னாடி அனுப்பிடுவாங்க. அதாவது 2074 இருந்து 2044 அனுப்பிடுவாங்க. ஸோ அங்கதான் நம்ம ஹீரோ இருப்பாரு. ஹீரோ மட்டும் இல்லாம நிறைய பேர் அந்த கிரிமினல் ஏஜென்சிக்காக வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களோட வேலை என்னன்னா இந்த மாதிரி வர்ற ஆட்களை கொண்டு தடையமே இல்லாம அழிச்சிருவாங்க. 2074 இருக்கிற ஆட்களை 2044 வர வச்சு கொள்றதுனால 2074 அவங்க இருந்ததுக்கான எந்த தடையுமே இருக்காது. சோ இந்த மாதிரி தான் அந்த கிரிமினல் கேங்க வந்து அவங்களோட எதிரிகளை வந்து கொண்டுட்டு இருப்பாங்க தடையுமே இல்லாம. சோ நம்ம ஹீரோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த மாதிரி நின்று இருப்பாரு. சோ திடீர்னு ஒரு பர்சன் அப்பியர் ஆவாரு முகத்தை மூடின மாதிரி. உடனே அவரை சுட்டு கொன்றுவாரு. அவரோட முதுகுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெள்ளி கட்டிகள் இருக்கும். இதுதான் அவர் செஞ்ச வேலைக்கான சம்பளம். சோ இந்த மாதிரி தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருப்பாரு. சோ இந்த மாதிரி கொலை பண்றவங்களுக்கு பேரு லூப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ லூப்பர்ஸ் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அது என்னன்னா இவங்க லைஃப் லாங் இந்த மாதிரி கொலை பண்ணிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்ல. இவங்களுக்கும் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் இருக்கு. அதாவது எப்ப இவங்க கொலை பண்ற ஆளோட முதுகுல வெள்ளி கட்டிகளுக்கு பதிலா தங்க கட்டி இருக்கும் அதுதான் இவங்க பண்ற கடைசி கொலை. அதுக்கப்புறம் இவங்க இந்த மாதிரி கொலை பண்ண தேவையில்லை. இவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகி இது வரைக்கும் அவங்க சம்பாதிச்ச அந்த வெள்ளி கட்டிகளை வச்சு சந்தோஷமா அவங்களோட லைஃபை என்ஜாய் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் இவங்களை அப்படியே விட்டுருவாங்களா அப்படின்னா இல்ல. இவங்க அந்த வெள்ளி கட்டிகளை வச்சு 30 வருஷம் தான் லைஃபை என்ஜாய் பண்ண முடியும். அதுக்கப்புறம் 30 வருஷம் ஆயிருச்சுன்னா இவங்க கொலை பண்ணதெல்லாம் வெளியே எங்கேயும் லீக் ஆயிடக்கூடாது அப்படிங்கறக்காக அந்த கிரிமினல் கேங்க வந்து 30 வருஷத்துக்கு அப்புறமா இவங்களையும் கொன்றுவாங்க. அதாவது 44 கொலை பண்ற இந்த ஹீரோ வந்து 30 வருஷத்துக்கு அப்புறமா 2074 ஆயிரும். சோ அந்த 74 ஆனதுக்கு அப்புறம் இவரும் கொஞ்சம் வயசாயிருவாரு. சோ 2074 இருக்கிற நம்ம ஹீரோவை முகத்தை கட்டி அந்த டைம் டிராவலிங் மிஷின்ல வச்சு திருப்பி 2044 அனுப்பிடுவாங்க. அப்ப வந்து நம்மளோட ஹீரோ ஜோவே அவரோட ஃபியூச்சரை அதாவது 2074 இருந்து வர்ற அந்த ஓல்டு ஜோவை வந்து இவரே கொன்றுவாரு. அதை எப்படி தெரிஞ்சுக்குவார் அப்படின்னா அவரோட முதுகுல வெள்ளி கட்டிகளுக்கு பதிலாக தங்க கட்டிகள் இருந்ததுன்னா அவர் கொலை பண்ணாலும் வேற யாரும் இல்ல, அவர் தன்னோட ஃபியூச்சரையே தான் கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்குவாரு. அதாவது 2044 இருக்கிற ஜோ வந்து 2074 இருக்கிற அவர் எதை கொண்டு இருக்காரு அப்படிங்கறத அவர் தெரிஞ்சுக்குவாரு. அதோட இந்த லூப் வந்து முடிஞ்சிடும். அதனாலதான் இவங்களுக்கு பேர் வந்து லூப்பர்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த லூப் வந்து தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ ஜோ கூட நிறைய பேர் லூப்பரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா நிறைய பேரை கொண்டு வெள்ளிக்கட்டிகளை சேர்த்துட்டே இருக்காரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்கா லூப் க்ளோஸ் ஆகிட்டே வருது. இதே மாதிரி தான் நமக்கு ஒரு நாள் நடக்கும். நம்மளோட ஃபியூச்சரை நாமளே ஒரு நாள் கொலை பண்ணுவோம் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. ஒரு நாள் அவர் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற சேத் அப்படிங்கிற அவரோட ஃப்ரெண்டு வராரு. அவர் பார்க்கவே ரொம்ப பதட்டமா இருக்காரு. ஜோ, நான் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், இதனால எனக்கு என்ன நடக்குன்னு தெரியல, நீதான் என்னை காப்பாத்தணும்னு ஜோ கிட்ட வந்து கெஞ்சுறாரு. ஜோ சொல்றாரு, முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லு அப்படிங்கிறாரு. அப்பதான் ஜோவோட ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்து ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்ப என்ன நடந்ததுன்னா சேர்த்து வழக்கம் போல தன்னோட அசைன்மெண்ட்டை முடிக்கிறதுக்காக கன்னை வச்சு ரெடியா நின்று இருக்காரு ஒரு இடத்துல. அப்ப அந்த இடத்துல திடீர்னு ஒருத்தர் அப்பியர் ஆகிறாரு முகத்தை மூடின நிலையில. சுடலான்னு சேர்த்து ட்ரை பண்றாரு. அந்த டைம்ல அவர் ஒரு பாட்டை பாடுறாரு. உடனே நம்ம சேர்த்து வந்து பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா அந்த பாட்டு வந்து சின்ன வயசுல அவர் தூங்க வைக்கிறதுக்காக அவங்க அம்மா பாடின பாட்டு. அதனால சேர்த்து ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிறாரு. வந்திருக்கிறது வேற யாரும் இல்ல, தன்னோட ஃபியூச்சர் சேர்த்துதான் அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிறாரு. அதாவது 2074 இருக்கிற சேர்த்துதான் இப்ப 44 வந்திருக்காரு அப்படிங்கறத
அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. உடனே கிட்ட போய் அவரோட முகத்தை பாக்குறாரு. அங்க பார்த்தா சேத் 30 வருஷத்துக்கு அப்புறமா எப்படி இருப்பாரோ அதே மாதிரி ஒருத்தர் தான் அங்க இருக்காரு. சோ அந்த ஃபியூச்சர்ல இருந்து வந்த சேத் சொல்றாரு, ஃபியூச்சர்ல ரைன் மேக்கர்னு ஒரு கொடூரமான வில்லன் வருவான், அவன் வந்து எல்லா லூப்பர்ஸையுமே தேடி கண்டுபிடிச்சு கொண்டுகிட்டு இருக்கா அப்படின்னு பாஸ்ட் சேத்து கிட்ட சொல்லுவாரு. அந்த சமயத்துல நம்ம ஃபியூச்சர் சேத்து வந்து இவர்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிடுறாரு. இவரால் அவரை கொல்லவும் முடியல, பிடிக்கவும் முடியல. சோ அதனால கொல்ல வேண்டிய ஆளை கொல்லாம விட்டா அந்த கிரிமினல் கேங்க வந்து நம்மள சும்மா விட மாட்டாங்க, கண்டிப்பா நம்மள கொன்றுவாங்க அப்படின்னு சேத்து பயந்துக்கிறாரு. சோ அவங்க கிட்ட இருந்து என்ன எப்படியாவது காப்பாத்துன்னு கேட்கறதுக்கு தான் நம்ம சேத்து வந்து இங்க நம்ம ஹீரோ கிட்ட வந்திருக்காரு. ஆனா சேத்தை காப்பாத்துனா ஜோவையும் சேர்த்தி கொன்றுவாங்க அப்படின்னு ஜோ வந்து பயந்துட்டு என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. ஆனா சேத் வந்து ரொம்ப கெஞ்சி கேட்கிறாரு, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு இடம் கொடு, அதுக்கப்புறம் நான் வேற எங்கேயாவது போய் தப்பிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால ஜோவும் இறக்கப்பட்டு அவரோட வீட்டுல ஒரு சீக்ரெட்டான ரூம்ல நம்ம சேத்தை வந்து தங்க வைக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து அந்த கிரிமினல் கேங்க சேர்ந்த ஆளுங்க வந்து ஜோ வீட்டுக்கு வந்துடுறாங்க. சேத் கண்டிப்பா இங்க தான் வந்திருப்பான்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு வந்து அந்த வீடு ஃபுல்லா தேடுறாங்க. அந்த சேத் கிடைக்காதனால நம்ம ஜோவை கூட்டிட்டு போயிடுறாங்க வில்லனோட இடத்துக்கு. அங்கதான் அந்த கிரிமினல் கேங்கோட பாஸ் இருக்காரு. அவர் பேர் அவே. அவர் வந்து 2074 இருந்து 2044க்கு டைம் டிராவலிங் மூலமா வந்திருக்காரு. எதுக்காக அப்படின்னா இங்க இருக்கிற லூப்பர்ஸ் எல்லாம் கரெக்டா அவங்களோட வேலையை சரியா பண்றாங்களா இல்லையா அப்படின்னு கண்காணிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. சப்போஸ் இந்த லூப்பர்ஸ் யாராவது அவங்களோட லூப்பை க்ளோஸ் பண்ணாம அவங்களோட ஃபியூச்சரை தப்பிக்க விட்டாங்கன்னா அவங்கள கண்டுபிடிச்சு கொள்றதா இவரோட வேலை. அவர் நம்ம ஜோவை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நேத்து நைட்டு சேத் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வந்திருக்கா அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். சேத் இருக்கிற இடத்த சொல்லுன்னு நாங்க உன்னை அடிச்சு டார்ச்சர் பண்ண போறது இல்ல. ஏன்னா நீ சொன்னாலும் சொல்லலினாலும் எப்படியும் நாங்க சேத்தை கண்டுபிடிச்சு கொன்றுவோம். ஆனா நீ சேத் இருக்கிற இடத்த சொல்லலைன்னா உன்னோட வெள்ளிக்கட்டிகளை நாங்க உனக்கு தரமாட்டோம். நீ சொன்னீங்கன்னா அதுல பாதியாவது உனக்கு தருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஜோ யோசிச்சு பார்த்துட்டு தன்னோட வெள்ளிக்கட்டிகளை காப்பாத்துறதுக்காக அதுக்கப்புறமா அந்த கிரிமினல் கேங்க போய் சேத்தை பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. ஆனா ஃபியூச்சர்ல இருந்து வந்த அந்த வயசான சேத் வந்து தப்பிச்சு ஒரு இடத்துல ஓடிட்டு இருக்காரு. அப்போ அவர் கையில வந்து வலி ஏற்படுது. என்ன அப்படின்னு பார்த்தா அவரோட கையில வந்து புதுசா ஒரு தழும்புகள் உண்டாகுது. அது என்னன்னு பார்த்தா ஒரு அட்ரஸ் எழுதி இன்னும் 15 நிமிஷத்துல அந்த அட்ரஸ்க்கு வர சொல்லி எழுதியிருக்காங்க. அது எப்படி உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரசன்ட்ல இருக்கிற இந்த யங்கர் சேத்தை பிடிச்சி அவனோட கையில இந்த மாதிரி எழுதி காயப்படுத்துறாங்க. அதனாலதான் இந்த ஃபியூச்சர் சேத்தோட கையில இந்த மாதிரி தழும்புகள் ஏற்பட்டிருக்கு. ஆனா இந்த விஷயத்தை நம்ம சேத் கண்டுக்கல. அதனால அவரோட கையில பாத்தீங்கன்னா ஒரு விரலா காணாம போகுது. அவர் ஒரு வண்டி எடுத்துட்டு அந்த அட்ரஸ்க்கு வேக வேகமா போறாரு. போற வழியில பார்த்தா பிரேக் அழுத்துறாரு. பிரேக் பிடிக்க முடியல. என்னடா அப்படின்னு பார்த்தா காலை காணோம். அதாவது நம்ம ஃபியூச்சர்ல இருக்கிற சேத்தோட காலை அவங்க கட் பண்ணிட்டாங்க. விரல்களையும் இந்த மாதிரி கட் பண்ணிட்டாங்க. அதனாலதான் இவரோட கையில வந்து இந்த மாதிரி விரல்கள் காணாம போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னும் போக போக பாத்தீங்கன்னா அவரோட முகத்துல நிறைய தழும்புகள் ஏற்படுது. அதுக்கப்புறம் அவரோட கையையும் வெட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியா அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சு தவழ்ந்து அந்த இடத்துக்கு போயிடுறாரு. தன்னோட தலையிலேயே அந்த கேட்டை முட்டி ஓபன் பண்றாரு. உடனே அந்த கிரிமினல் ஏஜென்சி சேர்ந்த ஆளுங்க நம்ம ஃபியூச்சர் சேத்தையும் அந்த பிரசன்ட் சேர்த்து ரெண்டு பேரையுமே கொண்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஜோ வந்து ஃபீல் பண்றாரு. வெள்ளிக்கட்டிகளுக்காக நம்மளோட நண்பனையே காட்டி கொடுத்துட்டுமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாரு. அப்பதான் ஜோக்கு ஒரு விஷயம் புரியுது. நம்மளோட ஃபியூச்சர் லூப்பை நாமளும் கொல்லாம விட்டா நம்மளையும் இந்த மாதிரி தான் அந்த கிரிமினல் ஏஜென்சி வந்து தேடி கண்டுபிடிச்சு கொள்வாங்க அப்படிங்கறத உணர்றாரு. அப்புறம் ஒரு நாள் ஜோ வழக்கம் போல தன்னோட அசைன்மெண்ட்காக அந்த இடத்துல போய் நின்று இருக்காரு. ஆனா டைம் ஆனதுக்கு அப்புறமும் கூட வர வேண்டிய ஆள் வராம இருக்காரு. அப்புறம் கொஞ்சம் லேட்டா தான் ஒரு ஆள் வர்றாரு. ஆனா அங்க பாத்தீங்கன்னா அந்த ஆள் முகத்தையும் மூடாம கையையும் கட்டாம அப்படியே வந்திருக்காரு. சோ இதை பார்க்கும்போது ஜோ ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. அப்புறம் அது யாருன்னு பார்த்தா அது வேற யாரும் இல்ல, அந்த ஜோவோட ஃபியூச்சர் தான் வந்திருக்காரு. அதாவது அந்த ஜோ தான் 2074 இருந்து வந்திருக்காரு. சரி இருந்தாலும் பரவாயில்லன்னு ஜோ ஷூட் பண்ண பாக்குறாரு. அப்ப அந்த வயசான ஜோ வந்து திரும்பிடுறாரு. உடனே புல்லட் வந்து முதுகுல பட்டுருது. முதுகுல அந்த தங்க கட்டிகள் வச்சிருக்கிறதுனால அது மேல பட்டுருது. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஹீரோ கன்னை லோட் பண்றக்குள்ளேயே அந்த வயசான ஹீரோ வந்து தங்க கட்டி எடுத்து நம்ம ஹீரோவை அடிச்சு போட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாரு. ஸோ இந்த மாதிரி கொல்ல வேண்டிய ஆளை கொல்லாம விட்டா கண்டிப்பா அந்த கிரிமினல் ஏஜென்சியோட ஆளுங்க வந்து நம்ம ஜோவை கொண்டுருவாங்க. ஜோ இப்ப வீட்டுக்கு போனா அங்க கிரிமினல் ஏஜென்சியோட ஆளுங்க வந்திருக்காங்க. ஜோ எவ்வளவுதான் கன்வின்ஸ் பண்ணாலும் அவங்க நம்ம ஜோவை விடுற மாதிரி இல்ல. அதனால ஜோ அங்கிருந்து தப்பிக்கிறாரு. கீழே விழுந்து அடிபட்டு அன்கான்சியஸ் ஆயிடுறாரு. இது வந்து ஒரு தனி டைம் லைனா போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு டவுட் வரும். வழக்கமா எல்லாரும் முகத்தை மூடி கைகளை கட்டி தான் இந்த இடத்துக்கு வருவாங்க. ஆனா இந்த வயசான ஜோ மட்டும் எப்படி கைகளை கட்டாம முகத்தையும் மூடாம வந்தாரு அப்படிங்கிற டவுட் நமக்கு இந்த இடத்துல வரும். அது எப்படிங்கிறத பின்னாடி சொல்லியிருக்காங்க. கிரிமினல் ஏஜென்சி ஆளுங்க தான் இவர் அனுப்புனாரா இல்ல இவரே வாண்டடா வந்தாரா அப்படிங்கிற டவுட் நமக்கு வரும். அதை பத்தி பின்னாடி சொல்லியிருக்காங்க. இது ஒரு தனி டைம் லைனா போயிட்டு இருக்கு. அடுத்துதான் இன்னொரு டைம் லைனை காட்டுறாங்க. அதுல வந்து வழக்கம் போல ஜோ கன்னை வச்சு ரெடியா நின்று இருக்காரு. அப்ப அந்த இடத்துல ஒருத்தர் அப்பியர் ஆகுறாரு. உடனே அவரை சுட்டு கொண்டுறாரு. அதுக்கப்புறம் அவரோட முதுகுல போய் பார்த்தா வெள்ளிக்கட்டிக்கு பதிலா தங்க கட்டி இருக்கு. சோ இதுல இருந்து ஜோ புரிஞ்சுக்கிறாரு அவர் கொன்னதை வந்து அவரையே தான், அதாவது 2074 இருந்து வந்த ஜோவை தான் கொண்டிருக்காரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாரு. சோ இதுல இருந்து அவரோட லூப் க்ளோஸ் ஆகுது. அதனால அவர் இந்த லூப்பர் வேலையில இருந்து ரிட்டையர்ட் ஆயிடுறாரு. அவருக்கு கிடைச்ச அந்த தங்க கட்டிகள் வெள்ளிக்கட்டிகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவரோட லைஃபை என்ஜாய் பண்றதுக்காக போறாரு. சைனாவில் இருக்கிற ஷாங்காய்க்கு போயிடுறாரு. இவர் வந்து ஒரு பெரிய ட்ரக் அடிக்டா இருக்கிறாரு. அதனால இவர்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் பாத்தீங்கன்னா 10 வருஷத்துலயே காலி பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக நிறைய கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறாரு. இப்படியே ஒரு 17 வருஷம் போகுது. அதுக்கப்புறமா அங்கேயே ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுறாரு. இவரோட ஒய்ஃப் தான் இவர் அந்த போதை பழக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வராங்க. ஒரு 3 வருஷம் அவரோட ஒய்ஃப் கூட வாழ்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் லூப்பர் வேலையிலிருந்து ரிட்டையர்ட் ஆகி 30 வருஷம் ஆயிருது. சோ அந்த மாதிரி 30 வருஷம் ஆயிடுச்சுன்னா லூப்பர்ஸ் எல்லாத்தையும் அந்த கிரிமினல் ஏஜென்சி தேடி கண்டுபிடிச்சு கொண்டுருவாங்க. அதாவது அந்த டைம் டிராவலிங் மிஷின்ல வச்சு 30 வருஷத்துக்கு பின்னாடி அனுப்பிடுவாங்க. 2044 அனுப்பிடுவாங்க. அங்க இருக்கிற நம்ம யங் ஜோ வந்து இந்த ஜோவை போட்டு தள்ளிடுவாரு. சோ இப்படிதான் லூப் க்ளோஸ் ஆகும். அதுக்காக அந்த வில்லனோட ஆளுங்க
வந்து ஜோவை தேடிட்டு வராங்க. 2074 இருக்கிற மக்கள்ல 10% பேருக்கு வந்து டெலிகைனடிக் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு பவர் இருக்கு. ஆனா ரெயின் மேக்கர் அப்படிங்கிற ஒருத்தனுக்கு வந்து வழக்கத்துக்கு மாறா ரொம்ப அதிகமா அந்த பவர் வந்து இருக்கு. அதனால அதை வச்சு அவன் நிறைய தப்பான விஷயங்களை பண்ணி ஒரு மிகப்பெரிய வில்லனா இருக்கிறான். அவன் தான் நம்ம ஜோவை கொல்றதுக்காக வர்றான். சோ ஜோவை கொல்றதுக்காக வர்ற அந்த சீன்ல வந்து அவரோட ஒய்ஃபை சுட்டு கொண்டுறாங்க. நம்ம ஜோவை பிடிச்சிட்டு அந்த டைம் டிராவலிங் மிஷின்ல வச்சு அனுப்புறதுக்காக போறாங்க. அவரோட கையை கட்டுறப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஜோ ஃபைட் பண்ணி அவங்க எல்லாரையுமே அடிச்சு போட்டுறாங்க. அடிச்சு போட்டதுக்கு அப்புறம் அவரே வாண்டடா அந்த டைம் டிராவலிங் மிஷின்ல ஏறி 2044 போறாரு. சோ அதனால தான் இங்க இருக்கிற ஜோக்கு வந்து அந்த டைமுக்கு வராம அதுவும் கை முகம் எல்லாம் கட்டப்படாத நிலையில அப்படியே ஃப்ரீயா வந்திருக்காரு. சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் போன டைம்ல எப்படி ஒரு கை கட்டப்படாம வந்தார் அப்படிங்கிறது. சோ எதுக்காக அங்க போறாரு அப்படின்னா சோ அந்த ரெயின் மேக்கர் அப்படிங்கிற வில்லனை அவன் சின்ன பையனா இருக்கும்போதே கொன்னுட்டா அவன் வந்து அவரோட ஒய்ஃபை 74 வந்து அவரோட ஒய்ஃபை கொல்ல மாட்டான். அதுக்காக தான் 2044 போறாரு. ஏன்னா அப்பதான் அந்த ரெயின் மேக்கர் சின்ன பையனா இருப்பான். சோ அவனை கொல்றதுக்காக தான் இப்போ 2044 வந்திருக்காரு. சோ இந்த டைம்ல தான் நம்ம யங் ஜோவை அடிச்சு போட்டு இவர் தப்பிச்சு போயிடுறாரு. அதனால அந்த கிரிமினல் ஏஜென்சி சேர்ந்தவங்க ஓல்டு ஜோ யங் ஜோ அப்படின்னு ரெண்டு பேரையுமே கொல்றதுக்காக தேடிட்டு இருக்காங்க. சோ இந்த டைம்ல தான் நம்ம வயசான ஜோ வந்து ஒரு லைப்ரரிக்கு போய் அவர்கிட்ட இருக்கிற சில டீடைல்ஸ் வச்சு ஒரு மேப்பை ரெடி பண்றாரு. அந்த மேப்ல என்ன இருக்குன்னா அந்த ரெயின் மேக்கர் பிறந்த தேதியும் ஹாஸ்பிட்டலோட கோடும் இருக்கும். ஆனா அந்த ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா 3 குழந்தைங்க அதே டைம்ல பிறந்திருப்பாங்க. அதனால அந்த 3ல எது ரெயின் மேக்கர் அப்படிங்கிறது நம்ம ஓல்டு ஜோவுக்கு வந்து தெரியாது. அதனால அந்த 3 குழந்தைகளையுமே கொன்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாரு. அந்த டைம்ல தான் ஓல்டு ஜோவோட கையில ஏதோ ஒரு வழி ஏற்படுது. என்ன அப்படின்னு பார்த்தா அவரோட கையில ஏதோ எழுதி இருக்கு. அது என்னன்னா நம்ம யங் ஜோ தான் அவரை மீட் பண்றதுக்காக எழுதியிருக்காரு. அப்புறம் யங் ஜோவை மீட் பண்றதுக்காக நம்ம ஓல்டு ஜோ போயிருப்பாரு. அப்பதான் நம்ம யங் ஜோ கேட்கிறாரு நீ எதுக்காக பாஸ்ட்டுக்கு வந்த, எதுக்காக தப்பிச்சு போன, நீ இந்த மாதிரி பண்ணதால நம்ம ரெண்டு பேரையுமே அவங்க கொன்றுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் நம்ம ஓல்டு ஜோ வந்து எதுக்காக வந்த அப்படிங்கறத சொல்றாரு. இந்த மாதிரி 2074 ரெயின் மேன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வில்லன் இருக்கா. அவங்ககிட்ட நிறைய சூப்பர் பவர்ஸ் இருக்கு. அதை வச்சு அவன் நிறைய பேரை கொன்னுட்டு இருக்கான். லூப்பர்ஸ் எல்லாத்தையும் அவன் தான் கொன்னுட்டு இருக்கான். அந்த மாதிரி என்ன கொல்ல வர்ற அந்த டைம்ல தான் என்னோட ஒய்ஃபை கொன்னுட்டாங்க. அவன் சின்ன வயசா இருக்கும் போதே அவனை கொன்னுட்டா அவன் வந்து என்னோட ஒய்ஃபை கொல்ல மாட்டான். அதுக்காக தான் நான் இப்போ 2044 வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. அவனோட டேட் ஆஃப் பர்த்தும் அவன் பிறந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் எனக்கு தெரியும். அவனை பத்தி வேற எதுவும் தெரியாது. அவன் பிறந்த அதே டைம்ல அதே ஹாஸ்பிட்டல்ல 3 குழந்தைங்க பிறந்திருக்காங்க. அவங்க 3 பேர்ல ஒருத்தன் தான் அந்த ரெயின் மேக்கர். அந்த 3 குழந்தைகளையுமே அழைச்சிட்டான். ரெயின் மேக்கர் அப்படிங்கிற அந்த பெரிய வில்லன் வந்து உருவாக மாட்டான். என்னோட ஒய்ஃபையும் கொல்ல மாட்டான். அதனால என்னோட ஒய்ஃபையும் நான் காப்பாத்திடுவேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த கிரிமினல் ஏஜென்சி சேர்ந்த ஆளுங்க வந்துடுறாங்க. அவங்கள வந்து நம்ம யங் ஜோ தான் வர சொல்லியிருப்பாரு. ஸோ அங்க நடக்கிற சண்டையில வந்து நம்ம ஓல்டு ஜோ வந்து தப்பிடுறாரு. ஆனா அவர்கிட்ட இருக்கிற அந்த மேப்ல வந்து பாதி யங் ஜோ கிட்டையும் பாதி ஓல்டு ஜோ கிட்டையும் இருக்கு. ஸோ 2 ஜோவுமே தப்பிச்சு போயிடுறாங்க. நம்ம யங் ஜோ வந்து அவர்கிட்ட இருக்கிற அந்த மேப்ல இருக்கிற அட்ரஸ் வராரு. அங்க போய் பார்த்தா சாராங்கிற ஒரு பொண்ணும் அவங்க கூட ஒரு சின்ன பையனும் இருக்காங்க. ஸோ இந்த சின்ன பையனை கொல்றதுக்காக ஓல்டு ஜோ வருவாரு. அப்ப நாம அவனை கொன்றலாம் அப்படின்னு யங் ஜோ போய் அங்க இருக்காரு. அந்த டைம்ல தான் யங் ஜோவை தேடி அந்த கிரிமினல் கேங்கை சேர்ந்த ஒருத்தர் வராரு. ஆனா யங் ஜோ போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அதனால அவர் திரும்பி போயிடுறாரு. மறுபடியும் அடுத்த நாள் காலையில வந்து கன் பாயிண்ட்ல சாராவை நிக்க வச்சு ஜோவை என் கூட வந்துருன்னு சொல்றாரு. அந்த டைம்ல சித் அப்படிங்கிற அந்த சின்ன பையன் அதை பரம ஷாக் ஆகி கீழே விழுந்துடுறான். அவங்ககிட்ட டெலிகைனடிக் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பவர் இருக்கு. அவனுக்கு எப்பெல்லாம் கோபம் வருதோ பயப்படுறானோ அந்த டைம்ல எல்லாம் வந்து அந்த பவர் வெளிப்பட்டு அந்த இடமே பாம்பு வெடிச்ச மாதிரி ஆயிரும். அப்ப அந்த சின்ன பையன் கீழே விழுந்துடுறா படிக்கட்டுல இருந்து. உடனே சாரா வேகமா ஓடிடுறாங்க. அந்த பையனை பிடிக்க போவாங்கன்னு பார்த்தா அந்த பையனை பிடிக்கிறதுக்கு பதிலா நம்ம யங் ஜோவை பிடிச்சிட்டு வெளியே கொண்டு போயிருவாங்க. ஏன்னா அந்த பையன்கிட்ட இருக்கிற அந்த பவர் வெளிவர ஆரம்பிச்சிடும். வெளி வந்த உடனே அந்த கிரிமினல் கேங் சேர்ந்த அந்த வில்ல வந்து வெடிச்சு சதறிடுவான். அந்த வீடே பாம்பு வெடிச்ச மாதிரி ஆயிரும். அப்பதான் நம்ம யங் ஜோக்கு ஒரு விஷயம் புரியுது. சோ இந்த சின்ன பையன் தான் பெருசாகி ரெயின் மேக்கரா வரப்போறா அப்படிங்கிறது தெரியுது. இந்த டைம்ல நம்ம ஓல்டு ஜோ வந்து அந்த ஃபர்ஸ்ட் 2 குழந்தைகளை கொல்றதுக்காக போறாரு. முதல் குழந்தையை கொண்டுட்டு 2வது குழந்தை இருக்கிற வீட்டுக்கு போறாரு. ஆனா அங்க பாத்தீங்கன்னா நம்ம கிரிமினல் ஏஜென்சி சேர்ந்த ஆளுங்க வந்து நம்ம ஓல்டு ஜோவை பிடிச்சிடுறாங்க. அந்த இடத்துல இருக்கிற அந்த கிரிமினல் கேங்ல இருக்கிற எல்லாரையுமே அந்த பாஸையும் சேர்த்து கொண்டுட்டு நம்ம ஓல்டு ஜோ வந்து அங்கிருந்து தப்பிச்சு யங் ஜோ இருக்கிற அந்த வீட்டுக்கு போறாரு. எதுக்காக அப்படின்னா அந்த சின்ன பையன் சித்த கொல்றதுக்காக. ஆனா அந்த சின்ன பையனோட அம்மா சாரா வந்து குறுக்கணுன்னு அவனை கொல்ல விட மாட்டாங்க. சோ வேற வழியே இல்லாம ஓல்டு ஜோ வந்து சித்தோட அம்மாவை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறாரு. சோ இதை பார்த்துட்டு இருந்தா நம்ம யங் ஜோக்கு அப்பதான் ஒரு விஷயம் புரியுது. அந்த வில்லன் ரெயின் மேக்கர் வந்து சின்ன பையனா இருக்கிறப்ப அவங்க கண்ணு முன்னாடியே அவங்க அம்மாவை ஒருத்தர் சுட்டு கொன்றுவா. அதனாலதான் அவன் எல்லாரையும் கொண்டுட்டு பெரிய வில்லனா மாறி இருக்கான். அவங்க அம்மாவை கொண்டது வேற யாரும் இல்ல இந்த ஓல்டு ஜோ தான் அப்படிங்கிறது இப்பதான் நம்ம யங் ஜோ புரியுது. சோ நம்ம ஓல்டு ஜோ வந்து அவங்க அம்மாவை கொல்லாம தடுத்துட்டா அந்த பையன் வந்து அந்த மாதிரி பெரிய வில்லனா மாற மாட்டா. அவன் நல்லவனா தான் இருப்பான். அதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது. அதனால எப்படியாவது அவங்க அம்மாவை கொல்ல விடாம தடுக்கணும் அப்படின்னு நம்ம யங் ஜோ பாக்குறாரு. நம்ம ஓல்டு ஜோவை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அவர் ரொம்ப தூரத்துல இருப்பாரு. ஷூட் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணுவாருன்னா யங் ஜோ வந்து தன்னைத்தானே ஷூட் பண்ணிக்குவாரு. ஏன்னா யங் ஜோ செத்துட்டாருன்னா ஓல்டு ஜோவும் இருக்க மாட்டாரு. அதாவது 2044 இருக்கிற ஜோ செத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அவருக்கு ஃபியூச்சரே இருக்காது. 2074 அந்த ஜோவே இருக்க மாட்டாரு. அதனால அந்த ஓல்டு ஜோவும் பாத்தீங்கன்னா மறைஞ்சிருவாரு. ஸோ இந்த மாதிரி தான் ஜோ வந்து உயிரை கொடுத்து அந்த சின்ன பையனோட உயிரையும் மற்றவங்களோட உயிரையும் காப்பாற்றுவாரு. ஸோ இதோட படம் முடிஞ்சிடும். இந்த மாதிரி தான் நம்ம கூலி படமும் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். கூலி படத்தில் வர சீன்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்குன்னு தோணுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.